ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 15. ஏவம் க்ஷிபந்தீம் சர்மிஷ்டா குரு புத்ரீம் அபாஷத ருஷா ஸ்வசந்தி உரங்கீவ தர்ஷிதா தஷ்ட தச்சதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறு, க்ஷிபந்தீம் தண்டிக்கப்பட்ட, சர்மிஷ்டா விருஷபர்வரின் மகள், குருபுத்ரீம் குரு சுக்ராச்சாரியாரின் மகளிடம், அபாஷத கூறினாள், ருஷா மிகவும் கோபம் கொண்டு, ஸ்வசந்தி பெருமூச்சு விட்டபடி, உறங்கி இவ ஒரு பாம்பு போல, தர்ஷிதா அடிபட்ட, தஷ்ட தச்சதா உதட்டை தன் பற்களால் கடித்து கொண்டு. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இப்படி கடுமையான வார்த்தைகளால் பேசப்பட்ட சர்மிஷ்டை கடும் கோபமடைந்தாள். அவள் பாம்பு போல பெருமூச்சு விட்டபடி உதட்டை தன் பற்களால் கடித்து கொண்டு சுக்ராச்சாரியாரின் மகளான தேவயானியிடம் பின்வருமாறு பேசினாள். பதம் 16. ஆத்ம விருத்தம் அவிஜ்ஞாய கத்தசே பகு பிக்ஷுகி கிம் ந பிரதீக்ஷசே அஸ்மாக்கம் கிருஹான் பலிபுஜோ யதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆத்ம விருத்தம் ஒருவரது சொந்த நிலையை அவிஜ்ஞாய அறியாமல், கத்தசே நீ பிதற்றுகிறாய், பகு அதிகமாக, பிக்ஷுகி பிச்சைக்காரி, கிம் உண்டா, ந இல்லையா, பிரதீக்ஷசே நீ காத்திருக்கிறாய், அஸ்மாகம் எங்கள், கிருஹான் வீட்டில், பலிபுஜ காக்கைகள், யதா போல. டிரான்ஸ்லேஷன். பிச்சைக்காரியே, நீ உன் நிலையை அறியாததால் அதிகமாக பிதற்றுகிறாய். நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டில் காக்கைகளைப் போல வாழ்க்கை தேவைகளுக்காக காத்திருக்கவில்லையா? பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபா. காக்கைகளுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. குடும்பஸ்தர்களால் குப்பைத் தொட்டியில் வீசப்படும் மிச்ச உணவையே அவை முழுமையாக நம்பியுள்ளன. எனவே ஒரு பிராமணர் அவரது சீடர்களை நம்பியுள்ளார் என்பதால் தேவயானையால் கடும் சொற்களால் திட்டப்பட்ட சர்மிஷ்டை, தேவயானே காக்கை போன்ற பிச்சைக்காரர்களின் குடும்பத்தை சேர்ந்தவள் என்று அவள் மீது பழியை சுமத்தினாள். கோபமூட்டும் சிறு விஷயத்திற்கு கூட வாய்ச்சண்டை செய்வது பெண்களின் இயற்கையாகும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் காண்பது போல இது அவர்களுடைய நீண்ட காலத்து சுபாவமாகும். பதம் 17. ஏவம் விதைக சுபருஷைக ஷிப்தத்வா ஆச்சாரிய சுதாம் சதீம் சர்மிஷ்டா பிராக்ஷிபத் கூபே வாசஸ் ச ஆதாய மன்யுனா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் விதை இத்தகைய சாபருஷை இரக்கமற்ற வார்த்தைகளால், க்ஷிப்த்வா தண்டித்த பின், ஆச்சாரிய சுதாம் சுக்ராச்சாரியாரின் மகளான சதீம் தேவயானியை, சர்மிஷ்டை பிராக்ஷிபத் அவளை தள்ளினாள், கூபே ஒரு கிணற்றினுள், வாச ஆடைகளை, ச மேலும் ஆதாய பறித்து கொண்டு, மன்யுனா கோபத்தால். டிரான்ஸ்லேஷன். குரு புத்திரியான தேவயானியை இத்தகைய இரக்கமற்ற வார்த்தைகளால் சர்மிஷ்டை அவமதித்து கோபத்தால் அவளுடைய ஆடைகளையும் பறித்து கொண்டு அவளை கிணற்றில் தள்ளினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 15, 16, 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.